ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப செல்ஃபி எடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கான். சரி. ஸோ அவனுக்கு வந்து ஒருத்தர் புதுசாக ஒரு செல்லு வாங்கி கொடுத்துருக்காரு. சரி. செல்லை வாங்கிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த செல்லை ஓப்பன் பண்ணவே இல்லை. அந்த செல்லை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தானா. ஏன்னா அது பார்சல்லாம். எவ்வளோ நாள் தான் குழம்பு பொடி காலி ஆயிடுச்சு, அதனால தான் எனக்கு கொஞ்சம் சமையல் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சமாளிக்கிறது. ஒரு வழியாக எங்கள் அம்மா எனக்கு குழம்பு பொடி அனுப்பிட்டாங்க. கூடவே என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த சிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இது எல்லா இடத்துலையும் தான் கிடைக்கும், இருந்தாலும் எங்கள் ஊர் டேஸ்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பேக்கெட்ஸ் எனக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த சிப்ஸ் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்க்குலாம் சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரவா பிஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசெண்ட் டேஸில் என்னவோ இது எனக்கு சாப்பிடணும் போல் தோணுச்சு, அதனால நான் தான் கேட்டிருந்தேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான புளி வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த என் அத்தை வந்து எனக்கு ட்ரெஸ் வாங்கி அனுப்பியிருக்காங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டாடா பாய்.